ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்குறோம். இதில் அதிக மசாலாலாம் இல்லை, ஒரு 3-4 ஐட்டத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ஆட்டுக்கால் சூப் செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 4 கால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் இங்கேயே கடையில் அந்த காலில் இருக்க முடியெல்லாம் நல்லா சுட்டு க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம ஒன்ஸ் இந்த தடவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடுற டேப் வாட்டரில் காமிச்சு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த மீதி இருக்கிற அந்த முடியெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லை. குழந்தைங்களும் சாப்பிட்ணும், அதில் லைட்டாக முடி கூட இருக்க வேண்டாமேங்கிறக்காக நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்படி தான் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம வரமிளகாயோ தக்காளியோ வேறு எதுவுமே மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் சீரக குருமிளகை நான் பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்தால் கூட போதும், நீங்கள் ரொம்ப பொடியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி இதில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம் இதை மட்டும்தான் அரைச்சிருக்கோம். நான் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் ஆட் பண்ணல. இதோட கொஞ்சமாக இந்த சூப் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறக்காக கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நான் இதில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 ஒரு 15 விசில் இல்லாட்டி 20 விசில் விட்டு, நம்ம ஊர் மட்டனாவே நல்லா சீக்கிரம் வெந்துடும். இங்கே சவுதியில் கொஞ்சம் மட்டன் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நான் 15-20 விசில் விடுறேன். இங்கே பாருங்கள், சூப் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நான் 15-20 விசில் விட்டேன். மட்டன் கால் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த சதையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. குழந்தைங்களால கூட ஈஸியாக அந்த மட்டன் காலில் இருக்க சதையை நல்லா கடித்து சாப்பிட முடியும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மந்த்லி 2 டைம்ஸாவது நீங்கள் ஆட்டுக்கால் வச்சு சூப் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் நல்லா சரியாகும். மூட்டு வலி இருக்கிறவங்க, கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பும் உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது, தக்காளிலாம் நம்ம ஆட் பண்ணாதங்காட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.